ஹாய் பிரைஸ் லார்ட். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? வேதத்தை பற்றி எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? வேதாகமத்தில் உள்ள நபர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்பொழுது கேட்கப்படும் 10 கேள்விகளுக்கான பதில் தெரிகிறதா பாருங்கள். கேள்வி 1. ரெபேக்காளின் சகோதரன் பெயர் என்ன? பதில் லாபான். கேள்வி 2. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் தாயாகிய அன்னாளின் சக்களத்தி பெயர் என்ன? பதில் பெனினாள். கேள்வி 3. மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா யாருடைய குமாரன்? பதில் நூனின் குமாரன். கேள்வி 4. தாவீதின் குமாரனாகிய அப்சலோமின் தாயின் பெயர் என்ன? பதில் மாக்காள். பிரியமானவர்களே, தாவீது கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி ஆகிய மாக்காளை விவாகம் பண்ணியிருக்கிறார். இது ஒரு கட்டாய திருமணமாக இருந்திருக்க வேண்டும். அந்த மாக்காள் பெற்ற குமாரன் தான் அப்சலோம். தாவீதுக்கு அப்சலோம் 3ஆம் குமாரன். அதற்கு முன்பு 2 குமாரர்கள் பிறந்திருந்தார்கள். கேள்வி 5. இதற்கான பதில் தெரிகிறதா பாருங்கள். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இருந்த சகோதரனின் பெயர் என்ன? பதில் லாசரு. இயேசுவானவர் மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று வசனம் கூறுகிறது. கேள்வி 6. ஏசாயா தீர்க்கதரிசி யாரை பார்த்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்னார்? பதில் எசேக்கியா. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்த போதுதான் அவரை பார்த்து ஏசாயா இப்படி சொன்னார். ஆனால் எசேக்கியா அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய நாட்களில் 15 வருடத்தை கூட்டி பெற்றுக் கொண்டார். கேள்வி 7. யோசேப்புக்கு பார்வோன் வைத்த பெயர் என்ன? பதில் சாப்நாத் பன்னேயா. கேள்வி 8. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்ய முடிகிறதா பாருங்கள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்படி என்றால் யார் அவரை அலட்சியம் பண்ணுகிறான்? பதில் தன் வழிகளில் தாறுமாறானவன். கேள்வி 9. அன்னாள் தன்னுடைய குமாரனுக்கு சாமுவேல் என்று எதற்காக பெயரிட்டாள்? பதில் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியை உங்கள் மொபைலில் பெற்றுக்கொள்ள நமது சகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான கேள்வி, யூதா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, கேள்வியை மறுபடியும் கேட்கிறோம். யூதா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்தவும், தெரியாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிந்து கொள்ளவும். மேலும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென்றால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பிரயோஜனப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் எங்கள் சகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். God bless you.